ஒரு நடிகனுமே தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறது, பிரியாணி போடுறது, தோல் மேல கை போடுறது, அன்பா ஐயோ அப்படின்னு புரிஞ்சுது. ஆனால் எப்பவுமே பிரியாணி வேண்டாமா? சரி சரி சரி. எங்க சுரேஷனா? ஆமா தாசனா எங்கள் வராரா இல்லையா? பேசிடுவா பார்த்து இந்த மைக் விழுந்தாலும் வேஸ்ட் ஆகும். இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து 3வது வாரத்தை நோக்கி அதை கொண்டாடும் விதமாக இப்போ கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி பல மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் போய் ரசிகர்களோட படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி கமலா திரையரங்கில் இந்த 3வது வாரத்தை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் சும்மா தடபுடலான ஏற்பாடு. அப்படி இந்த லீடர் அவர்களுடைய நடிப்பு, லெஜண்ட் அவர்களுடைய நடிப்பு ரசிகர்களுக்கெல்லாம் பிடிச்சி போய் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இப்போது 3வது வாரத்தை நோக்கி வெற்றி நடை போட்டுட்ருக்கு. இதற்கு காரணமாக இருந்த இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு தேட்டருக்கும் படம் பார்க்க போகும்போது ஒரு வித்தியாசமான கெட்டப்லையோ இல்லை வித்தியாசமான ஒரு வாகனத்திலே வருவேன். ஒட்டகத்தில் படம் பார்க்க வந்தேன், குதிரையில் வந்தேன், மாட்டு வண்டியில் வந்தேன், நுங்கு வண்டியில் வந்தேன். அந்த மாதிரி பல வகையான வித்தியாசமான வண்டியில் மக்களை கவருவதற்காக ரசிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நான் வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி சைக்கிளில் வந்தேன். அது வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வித்தியாசம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் சைக்கிளில் வந்தேன். நிறையா பேர் நினச்சாங்க விஜய் சாரை பார்த்து காப்பி அடிச்சிங்களா அப்படின்னு. உண்மையை சொல்கிறேன், நான் டெய்லியும் 5 கிலோமீட்ரு சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவேன். அந்த மாதிரி நான் வடபழனி சைடில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது இந்த கமலா திரையரங்கில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா லீடர் படத்திற்காக ப்ரமோஷன். அப்போ நான் சைக்கிளில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு சரின்னு உள்ளே வந்துட்டேன். இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் விஜய் சாரை காப்பி அடித்து தான் இன்றைக்கி நான் படம் பார்க்குறதுக்கு வந்தேன், சைக்கிளில் வந்தேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நான் விஜய் சாரோட ரசிகன். விஜய் சார் அவர்கள் இப்போது சினிமாவை விட்டு அரசியலுக்கு போனதுனால அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது. அதனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உருவாக்கப்பட்டவர் தான், படிப்படியாக முன்னேறி வந்தவர் தான் லீடர் அவர்கள். இந்த திரையுலகில் விஜய் அவர்கள் விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்பும் நமது லெஜண்ட் அவர்கள் லீடர் படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு இடத்தை தொட்டிருக்கிறார். அதற்கு விஜய் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒருவேளை விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, நம்ம போறது அந்த இடம் காலியா இருக்கு, அதனால லெஜண்ட் அவர்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாரா என்னவோ. அதனால தான் விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார்
உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் தலைவன் லீடர் அவர்களுக்கு, லெஜண்ட் அவர்களுக்கு நீங்க ஒரு அருமையான பாதையை விட்டுட்டு போயிருக்கீங்க. அந்த பாதையை லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் பின்தொடர்ந்துட்டு தான் வருவாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் சைக்கிள்ல வந்தது, நான் விஜய் சாரை லவ் பண்ணிட்டு இருக்கிறவன். நான் விஜய் சாரா லவ் பண்ணிட்டு இருக்கிறாள், அவரோட ரசிகன் நான். அதனால விஜய் சார் என்னென்ன பண்ணாரோ அதை தான் கடந்த சில நாட்களாக நானும் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் அவரோட ரசிகன். இப்போ பாருங்க, துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் இந்த கூலுன்னு செயின் போட்டிருப்பாரு. அதுலேருந்து நான் அவரோட ரசிகன். அதனால தான் இந்த கூலுன்ற செயின் போட்டுட்டு இருக்கேன். அதனால நிறையா பேர் அதை தவறாக சித்தரித்து என்ன இவன் நான் ஏதோ விஜய் சாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கேன் போல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் விஜய் சாரோட ரசிகன். அதனால அவர் என்னென்ன செய்கிறாரோ அவருடைய வசனங்கள் அதெல்லாம் பேசி தான் இன்னைக்கு நான் பிரபலமாக இருந்துட்டு இருக்கேன். அதனால விஜய் சார், ஐ லவ் யூ. விஜய் சார், லீடர், ஐ லவ் யூ. விஜய் சார், ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அது வேற இருக்கா, இதுவா தம்பிங்களா, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன்பா. விளையாட்டு பண்றதுக்கு வேலை இல்ல. ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நமக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுனால அந்த வெற்றியை இந்த நேரத்தில் நீங்க தளபதி விஜய் அவர்கள் ஊர்வலம் போகும்போது அந்த வாட்டு பாட்டில தூக்கி அடிக்கிறது, தர்பூச தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற மாதிரி இங்க பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல லீடரோட ரசிகர்கள், லெஜண்டோட ரசிகர்கள் கட்டுக்கோப்போட இருக்கிறவங்க. அதனால அங்க பண்ற வேலையை இங்க பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இப்ப கூட பாருங்க, விஜய் சார் ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போது கூல்ட்ரிங்க்ஸ் தூக்கி போடுற மாதிரி அதே மாதிரி இங்க போடுறீங்க. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்க விஜய் சாரோட ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் மட்டும் அப்படி பண்ணுங்க. இது லீடர் அவர்களுடைய, லெஜண்ட் அவருடைய ரசிகர்கள் நாங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருப்போம். தலைவா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லெஜண்ட் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற இந்த லீடர் படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. 3 வாரத்தை தாண்டி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்க அன்பு தலைவர் வெற்றி. அன்பு தலைவர் இப்ப என்னைய தூக்குனது கொண்டது எல்லாமே என்னோடது இல்ல, அவங்க ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டாங்க. ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு இருக்கு, தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. இவனுங்க என்ன காலி பண்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி தூக்காதீங்க. எப்பவுமே லீடர், லெஜண்ட் அவர்களுடைய அவர்களுடைய நிழல்ல தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 100% உண்மை. லெஜண்ட் அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் லெஜண்ட் அவர்கள் புரட்சி தலைவர் எப்படி அந்த பாதையில் வந்தாரோ அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும், ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ளவர் தான் புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள். அதனால தம்பி, நீங்க விசில் அடிச்சுட்டே இருக்கிறது விஜய் சாரோட தொண்டரோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்க போறாங்க. இது லெஜண்டோட குரூப். போட்டியா வாட்டர்மெலன் வராங்க, அடுத்த வருஷம் உங்களே பப்ளிசிட்டில தாண்டி போறாங்க.
இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். ஆனால் அந்த வாட்டர் மில்லனுக்கும் எனக்கும் இது சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த தம்பி அவனோட முயற்சினால ஏதோ ஒன்று பண்ணி இவ்வளோயாங்க அவனை வளர்த்து விட்டது யார்? நீங்கள் தானே மீடியா தான். நீங்கள் தானே வளர்த்து விட்டது. அப்போ உங்களுக்கே தெரியுது அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அதனால நீங்களே ஏதோ ஒன்று சொல்லி வளர்த்து விட்டு இப்போ குத்துதே குறையுதேன்னா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? இப்போவும் சொல்கிறான், அந்த தம்பி நல்லது பண்ணுறானோ கெட்டது பண்ணுறானோ ரெண்டாவது பட்சம். ஆனால் அவன் அன்னைக்கு அந்த பெண்களை இழிவாக பேசியது அது கண்டிக்கத்தக்கது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஜாதியை பற்றி பேசுனது அது மிகப்பெரிய தவறு. புரியுதுங்களா? அது மிகப்பெரிய தவறு. அதனால தயவு செய்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழகத்தை நீங்க யாரும் சீர்குலைக்காதீங்க. உங்களுக்காக வேற சொல்றாங்க. ஒண்ணு சொல்லிடுறேன் கேளுங்க. நீங்களே படம் எடுத்து நீங்களே டிக்கெட் எடுத்து நீங்களே கேட்க வேண்டி நீங்களே மூணாவது வர கொண்டாடிங்க. நாளைக்கு இதே படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருமானு நிச்சயமா. சரி இருங்க சார். நாங்க பார்க்கும் போதுலாம் ஃபர்ஸ்ட் தான் வந்து இறங்குறாங்க. பொதுஜன யாருமே இல்ல. அவங்க மனுஷன் இல்லையா? இல்ல அவங்க மனுஷங்களா இல்லையா? உங்களோட நிகழ்ச்சிக்கு தலைவா வந்து தலைவா இது வந்து இல்ல விளையாட்டு கட்டிட்டீங்களா? அவங்க மனுஷங்க இல்லையா? மிருகமா? ஆடா மாடா பண்ணியா? அவங்கள மனுஷங்க தானையா? அவங்கள சோறு தானே சாப்பிடுறாங்க. இதே மாதிரி அவங்க அஜித் சார் படம்னாலும் பார்க்க தான் போவாங்க, விஜய் சார் படம்னாலும் பார்க்க தான் போவாங்க. எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க? அவங்க மனிதன் தானையா? இப்ப சொல்றேன், அஜித் சாரை விட விஜய் சாரை விட ரஜினி சாரை விட கமல் சாரை விட லெஜெண்ட் உயர்ந்தவயா? ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை படிக்க வைக்காரு. எந்த நடிகர் போடுவாரு? சொல்லுங்க.